வணக்கம். தட்சணா ஜோதி நிலையம் சார்பாக இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து லக்னம். இந்து லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு பழமையான ஜோதிட முறை. இதை பற்றி நீங்கள் இன்னும் அதிகப்படியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகாகவி காளிதாசர் அவருடைய உத்தர காலாமிர்தம் அப்படிங்கிற புத்தகத்தில் இன்னும் தெளிவான முறையில் விளக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்து லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எதுக்காண்டி பயன்படுத்துறது அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் தனயோகம் இருக்கா, இருந்துச்சுன்னா அது நமக்கு எப்போ அந்த தனயோகமானது நமக்கு பலிதமாகும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா, நம்மளுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும், அந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்போ சரியாகும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக இந்த இந்து லக்னத்தை பயன்படுத்துறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இந்து லக்னத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னா, கிரகங்களை அதனுடைய ஒளித்தன்மையை வச்சு வரிசைப்படுத்தி அந்த ஒளித்தன்மைக்கு ஒரு எண்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சூரியனுக்கு 30 அப்படிங்கிற ஒளி எண்ணும், சந்திரனுக்கு 16 அப்படிங்கிற ஒளி எண்ணும், செவ்வாய்க்கு 6, புதனுக்கு 8, குருவுக்கு 10, சுக்கிரனுக்கு 12, சனிக்கு 1. இது வந்து கிரகங்களின் ஒளி எண்ணாக வரிசைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒளி எண்ணை வச்சு நம்ம இந்த இந்து லக்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து எல்லோரும் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய அந்த சூத்திரத்தில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுறதா சொல்லியிருந்தீங்க. உங்கள் குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காண்டியான இந்த பதிவு. இதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஃபார்முலா தான். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம லக்னம் என்னன்னு தெரியணும். ஸோ நம்ம லக்னத்தில் இருந்து எண்ணி 9ஆம் வீட்டோட அதிபதி யாருன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 9ஆம் வீட்டோட அதிபதிக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒளியன் எந்த ஒளியன் வருதோ அந்த ஒளியனை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து ராசி. சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் ராசிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய 9ஆம் வீடு எதுன்னு பாருங்கள். அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பாருங்கள். அவருக்கான ஒளி எண்ணை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ வந்து இந்த ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டும்போது ஒரு தொகை வரும். அந்த தொகையை 12ஆல் நீங்கள் வகுக்கும்போது வரக்கூடிய மீதி என்னவோ அந்த மீதி ஒரு எண் வருதா இல்லையா நமக்கு, அந்த இப்போ மீதி வரக்கூடிய எண் வந்து சப்போஸ் 1 இல்லை 2ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சந்திரன்லேருந்து எண்ணி வாங்க, 2வது வீடுன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த வீடு தான் உங்களுக்கான இந்து லக்னமாக வரும். புரியுதுங்களா? இதில் எனக்கு மீதி வந்து 0 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீதி 0 வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் 12வது ராசி இருக்குது பார்த்தீங்களா, சந்திரன்லேருந்து எண்ணி 12வது ராசி, அதை உங்களுடைய இந்து லக்னமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணமாக பார்ப்போமா நம்ம. இப்போ வந்து ஒரு தனுசு லக்னக்காரங்க. இப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு 9ஆம் வீடு என்னது? சிம்மம். இப்போ சூரியனுடைய ஒளியன் என்னது? சூரியனுடைய ஒளியன் வந்து 30. இப்போ தனுசு லக்னக்காரங்க கன்னி ராசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்னி ராசிக்கு 9ஆம் வீடு என்னது? சுக்கிரனுடைய ரிஷபமாக வரும். ஸோ ரிஷபத்துக்கான, அதாவது சுக்கிரனுக்கான ஒளியின் என்னது? 12. அப்போ வந்து 30 + 12 42. இந்த 42ஐ 12ஆல் நம்ம வகுக்கும்போது 12 × 3 36. 36 வருதுங்களா? இந்த 36க்கு நீங்கள் வந்து 42 - 36ன்னு போட்டிங்கன்னா 6 வரும். இந்த 6 வந்து அந்த ராசி கன்னி ராசின்னு பார்த்தோமா, கன்னி ராசிலேருந்து எண்ணி வந்தீங்க அப்படின்னா 6வது இடமா என்ன வரும்? கும்பராசி வருங்க. ஸோ இந்த ஜாதகத்துக்குரிய நபருக்கு கும்ப ராசியில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இந்து லக்னம். அந்த கிரகமானது அவருக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை தரக்கூடிய கிரகமாக அமையும். ஓகேங்களா? இப்போ அந்த இந்து லக்னமான கும்பத்தில் சப்போஸ் யார் இருக்காங்க? இப்போ சுபகிரகங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு, சுக்கிரன், புதன், வளர்பிற சந்திரன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாகவே பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பாங்க. அவங்க வந்து பிறவி செல்வந்தராக இருப்பாங்க. இல்லைன்னா கண்டிப்பான முறையில் அவங்க வந்து கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்ட ஒரு விதிங்க. அதே மாதிரி பாவகிரகங்கள் இருக்காங்க. சூரியன், செவ்வாய், சனி, இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேவைப்படுது. கடின உழைப்புக்கு பின்னால் தான் அவங்க செல்லம் மீட்டக்கூடிய நிலைக்கு வருவாங்க.
இதுலேயும் ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அந்த பாவகிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமர்ந்திருந்தால் அவர்கள் பல கோடிகளுக்கு அதிபதி ஆவாங்க. அதாவது மகாதன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கப்பெற்றிருக்கு அப்படிங்கிறதான் இந்த இந்து லக்னத்தில் சொல்லப்பட்ட பலன்கள். புரியுதுங்களா? மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.